சாமி யாரா நீ 90s கிட்ஸ். நீ அது இப்படி சொரண்ண பத்தியா அப்பயே தெரிஞ்சுது. என்ன வேணும் சொல்லு. ஞாபகம் இருக்குங்களா, நான் சபீல் பார்க்ல வந்து உங்களை பார்த்தனே சாமி. 90s கிட்ஸ் கல்யாணம் ஆகணும்னு சொல்லி. ஆமா, இன்னமும் கல்யாணம் ஆகாம சுத்திட்டு இருக்கேன். ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லக்கூடாதா? அன்னைக்கெல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல 2000 பேர் வந்து கேட்கறாங்க பரிகாரம்னு. சாமி சொல்லத்தையும் சொல்லி விட்டு இப்படி மௌனம் காத்தா என்ன வருது? ஏதாவது பரிகாரம் சொன்னா நாங்களும் கல்யாணம் பண்ணி குழந்தை என்னப்பா பரிகாரம் சொல்லணும் உங்களுக்கு? 90s கிட்ஸா பிறந்துட்டு கல்யாணத்துக்குலாம் ஆசைப்படலாமா நீங்க? எல்லாரும் இப்படியே சொல்லி குத்துனா என்னங்க ஆகிறது? ஒரு பரிகாரம்னு ஒண்ணு இருக்காதா? அது சொன்னீங்கன்னா செஞ்சு விட்டு போயிடுவோம்ல. நாங்களும் அப்படியே லைஃப்ல அப்படியே செட்டில் ஆயிடுவோம். ஒரு நிமிஷம் இரு. இப்பதான் பாம்பு வந்துருக்கா. சொல்லுங்க. ஒரு பூவை மனசுல நினைச்சுக்க. அப்படி சொல்லுங்க. அந்த மாதிரி ஒரு பரிகாரத்தை சொல்லுங்க. சொல்றத செய்யடா. ஒரு பூவை மனசுல நினைச்சுக்க. நினைச்சுக்கிட்டியா? அந்த பூவை கொண்டு போய் நீ விரும்புற அந்த பொண்ணுக்கு தலையில வச்சு விடு. சரியா? அந்த பொண்ணும் மனம் மாறி உன்னை கல்யாணத்துக்கு ஏத்துக்கும். தலையில வச்ச ஒரு மாதிரி சங்கோஜமா இருக்காது. சங்கோஜமா ஆகுற அளவுக்கு என்ன பூவை யோசிச்சிங்க? தென்னம்பூ. செருப்பு பிஞ்சு போடும். ஏன் வாழைப்பூவை நினைக்க வேண்டியதானே? ஏன் போட வேலை இல்லாதவன். ஐயா கொஞ்சம் சாமியை கோச்சிக்காதீங்க. இப்ப இந்த இன்னும் ஒரு சான்ஸ் கொடுங்க. பக்காவா நினைச்சு நீ வேற லெவல் நினைச்சிருப்போ. சொல்லுங்க. சரி நினைச்சு தொலை. இப்ப பாருங்க மிரட்டி விட்டுறேன். நினைச்ச சாமி. நினைச்சிட்டியா? இந்த முறை என்ன பூ நினைச்சீங்க? கிராம்பு.